அப்படின்னு டான்ஸ் ஆடுவியா? சரி ஓகேவா? காமெடி ஓகேவா? இப்படி சென்டரில் புடி. ஓகேவா? சைஸு கீழே வேணுமா? கை வேணுமா? இந்த இடத்துல உட்கார்ற மாதிரி அதெல்லாம் வேலை. இதே போதும் இல்லை, அது நகராமல் இருக்கணும். என்ன பண்ணலாம்? ஒன்றும் செய்ய ஆரம்பிக்கல. சைஸ் தான் மாற்று. அனைவருக்கும் அம்மா டைரியிலிருந்து அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிட்டே தாங்க இருக்கேன். ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது ஸ்டாப் ஆகிடுது. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அதிகமாக இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னமோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதான் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். தம்பியோட ஸ்கூலில் லாஸ்ட் மந்த் கல்ச்சரல் வீக்கெண்ட்ஸாக வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லா பார்ட்டிசிபேஷனுக்குமே நேம் கொடுத்துருந்தோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் செஞ்சிட்ருக்கோம். டான்ஸுக்கு ஒரு முருகர் சாங்குக்கு காவடி செஞ்சோம். அதுக்கப்புறம் ரைம்ஸ்க்கு அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு சில பல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செஞ்சோம். பண்ணினது எல்லாமே ஹஸ்பண்ட் தாங்க. நான் சும்மா அப்பப்போ சைடில் ஏதாவது பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து கொடுக்குறது, இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்குறது, அது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணவே சொல்லிகிட்டே இருந்தார். அதாவது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன், நீ கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்லாம் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இதை அட்லீஸ்ட் காம்படிஷன் அன்னைக்கு வரைக்குமாவது விட்டு வைங்க அப்படின்னு தான் கொஞ்சம் ப்ரியராகவே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அதை நாங்கள் காப்பாற்றணுமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் கண்டிப்பாக தெரியும். அது ஒன்று தான் ரிப்பீட்டடாக சொன்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன் யுகன், இதை கொஞ்சம் உடைக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கும் அது பொருந்தும். எனக்கும் அதுக்கு சொல்லிகிட்டே இருந்தார், கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க, லாஸ்ட் மினிட்ல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா சொல்லி பண்ணிட்டு இருந்தார். என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பஞ்சுவலான பர்சன் அவர். அதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி நினைப்பார். நான் அப்படியே ஆப்போசிட் அவருக்கு. இதெல்லாம் பண்ணுறமே, இது தேவையா இந்த குழந்தைக்கு, எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இது இல்லாமல் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், டான்ஸ் பண்ண வைக்கலாம், ரைம்ஸ் பாட வைக்கலாம். ஆனால் நாங்கள் நினச்சது என்னென்னா, அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் ப்ரீகேஜிலேருந்தே எங்களால் முடிஞ்ச அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஓரியன்டானது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி குட்டியாக அவன் கையில் வச்சுக்கிற மாதிரி அது நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அப்படி தான் அந்த வீக் ஃபுல்லாக அவர் செய்கிற வரைக்குமே அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. அப்படியே தம்பிகளுக்கும் ரொம்ப ஜாலி தான். சரி, இதெல்லாம் பண்ணுறாங்க, இது என்னப்பா பண்ணுற, அது என்னப்பா பண்ணுறேன்னு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தார். நாங்களும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஆனால் எனக்கு ரைம்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. லாஸ்ட் டைம் தம்பி வின் பண்ணியிருந்தார், 2nd place. ஸோ இந்த டைம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பிளேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. அது ஹியூமன் நேச்சர். நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீ ஜெயிச்சே தான் ஆகணும், கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொன்னான் அப்படின்னா அது கண்டிப்பாக எந்த கிட்டாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. என் பையன் கூட பண்ண மாட்டான். என்ன தான் அப்படிலாம் சொன்னோம்னா ஒரு வார்த்தை வாயிலேருந்து வாங்க முடியாது. ஆனால் ஒரு மதராக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், கண்டிப்பாக தம்பி ஏதாவது ப்ரைஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது ஹியூமன் நேச்சர், நார்மல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, இது ரைம்ஸ் காம்படிஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேரக்டர்லாம் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நாங்கள் சொல்லவே இல்லை. அது என்னென்னா, 1 வீக் முன்னாடி பண்ணி கொடுத்த காவடி நாங்கள் வெற்றிகரமாக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் உடச்சிட்டோம். அது நல்லா பெண்ட் ஆயிடுச்சு. அதை நாங்கள் காட்டவே இல்லை. சரி, இது செஞ்சு முடிக்கட்டும் அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தோம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செய்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் போய் அதையும் நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணி தர மாட்டார். அதனால் அப்படியே மெதுவாக அப்படியே யுகனை வச்சு தான் ஆரம்பித்தோம். அப்போ கேட்டார், இங்கே காவடி கண்ணிலே காணுமே அப்படின்ட்டு. இருக்கு பத்திரமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏதோ இந்த மாதிரி தான் கலர் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி சில இதெல்லாம் பண்ணோம். சின்ன இது மட்டும் நான் பண்ணேன், மற்றபடி ஓவரால் அந்த டைம் எல்லாம் பண்ணிட்டார். அப்படியே ஒரு டம்ளர் டீயை கொடுத்து, ஏங்க சாரிங்க அது உடச்சிட்டோம்
போகிறோம் அப்படின்னு சொல்லவும் தெரியும் அப்போவே அப்படின்ட்டு அப்புறம் வேறு வழியில் பையனுக்காக வந்து கண்டிப்பாக பண்ணிட்டாரு. அந்த டைமில் ரொம்ப உதவியாக இருந்தது யாருன்னா நம்ம குட்டி தான். தனியை மருந்தா செல்லோ டேப் எடுத்துறாரு, கலர் பேப்பர் எடுத்துறாரு, அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தே வந்து அப்படியே போச்சு. என்ன ஆனால் ரொம்ப நெக் ஆஃப் த டைமில் கொண்டு வந்து விட்டுட்டோம். அவர் ப்ரியராக செஞ்சு கொடுத்ததுக்கு ரீசனே லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு தான். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பண்ணிட்டோம். எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்ததையே வந்து எதிர்பார்க்க வச்சிட்டோம். அந்த மாதிரி வந்து தான் போயிட்டு இருந்தது. மறுபடியும் இன்னொரு ஷீட் என்ன ஆனால் அந்த ஷீட் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கதை தான். மறுபடியும் வெட்டணும் ஒட்டணும் அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. பையனுக்காக அவரும் சரி பரவாயில்ல அவனோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக செஞ்சுட்டோம். நான் ரைம்ஸுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். பட் டான்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் அவ்வளோவா ப்ராக்டிஸ் கொடுக்கவும் முடியல. எண்ட் ஆஃப் த டே காம்படிஷன் வர அப்படியே கொஞ்சம் எனக்கு தலைவலி அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் என்னோடய ஹெல்த் இதானனால பெருசாக ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அந்த முருகனோட சாங் வைப்பில் வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் போடட்டும் அப்படின்னு இதுதான் ஸ்டெப்ஸ் இப்படி அவனுக்கு தெரிஞ்சது ஆடுன்னு சொல்லி மட்டும் நினச்சிருந்தோம். ஆனால் நடந்தது என்ன கதை அப்படின்னா ரைம்ஸில் வந்து அவர் ப்ரைஸ் வாங்கலை. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இருந்தாலும் சரி ஓகே, அவருக்கு வந்து கொஞ்சம் அவனுக்கும் கோல்டெல்லாம் நிறையா இருந்தனால தொண்டை ரொம்ப கட்டி வாய்ஸே வெளியே வரல. அதுக்கு மீறி நம்ம அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அது அவனோட பெஸ்ட், அவன் போய் நின்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போதும்ன்ட்டு விட்டாச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தோம் அப்படின்னா டான்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொன்னாங்க. சரி நானும் சரி ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டார் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டார். எப்படின்னு தான் தெரியல எனக்கும். பெருசாக ஒன்றும் ப்ராக்டிஸும் கொடுக்கல. அதான் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் டான்ஸில் வந்து வாங்குவோம் அப்படின்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது காம்படிஷன் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம சைட்லேருந்து அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக கூட ஏதாவது வந்து பண்ணி கொடுத்தா அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் வந்து குட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். ஒரே நிமிஷங்க, வீடியோ ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் வந்து நான் ஆடியோ கேட்டேன்னா அவ்வளோ மூச்சு வாங்கியிருக்கு. அது என்னன்னே தெரியலைங்க. அந்த வாய்ஸ் ஓவர் பட்டனை தட்டுனாலே நெஞ்செல்லாம் படப்படா நடிக்குது, வாயெல்லாம் குளருது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.